எப்பயும் போல் நான் தோசை ஊற்றலான்னு போயிட்டேன். ஆனால் என் பசங்க வேறு ஏதாவது செய்யுமா அப்படின்னாங்க. அப்புறம் சரி பாஸ்தா செய்யலான்ட்டு அடுப்பில் வானலை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி 2 தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை அதோட போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்தது கோஸை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதோட திருவி வச்ச கேரட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதோட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நாள் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்த பிறகு அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் அந்த கோஸ்லாம் கொஞ்சம் வெந்திருக்கும். வெந்த உடனே நம்ம வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை கொட்டி நல்லா கிண்டி 5 நிமிஷம் திரும்பவும் நல்லா வேக வைக்கணும். அது எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து இதோட நம்ம இந்த முட்டை தேவைன்னா முட்டை சேர்த்துக்கலாம், வேணாங்கிறவங்க முட்டை வேணான்னு அப்படியே வெறும் பாஸ்தா அப்படியே இது பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 3 முட்டை கலந்து முட்டை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் 3 முட்டை கலந்து பாஸ்தா செய்யணும். முட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்டு கருவேப்பிலலாம் தூவி இறக்குனா டேஸ்ட்டான பாஸ்தா ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.